அப்பா வாங்கிய பென்சில். பள்ளியில் ஒரு ஆசிரியை மாணவர்களிடம் கேட்கிறார், நீங்கள் சமீபத்தில் பெற்ற பரிசு என்ன என்று. மாணவர்கள் ஒவ்வொருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு சொல்லுகிறார்கள், ஐபோன், ஸ்மார்ட் வாட்ச், சைக்கிள், ஷூஸ் வித் லைட்ஸ் என்று. அந்த வகுப்பில் மௌனமாயிருந்த ஒரு மாணவன் பெயர் ஹரி. அவனிடம் ஆசிரியை கேட்கிறார், நீ ஏன் ஒன்றும் சொல்லல ஹரி என்று. அவன் மெதுவா சொல்றான், என் அப்பா சமீபத்தில் ஒரு பென்சில் வாங்கி தந்தாங்க டீச்சர். எல்லோரும் சிரிக்கிறார்கள். அவ்வளவு தானா பரிசு என்கிறார்கள். அவன் சற்று தயங்கி சொல்லுகிறான், அப்பா ஒரு வாரம் வேலைக்கு போகல, ஏதாவது நேர்ந்திருக்கும் போல. ஒரு நாள் நான் சொன்னேன் பென்சில் முடிஞ்சிருச்சு என்று. அவர் உடனே வெளியே போய் வந்தார். அவர் கையில் பார்த்தேன், அதில் ஒரு பென்சில் மட்டும்தான் இருந்தது. அந்த பென்சிலை அவர் எனது கையில் வைத்து கொண்டே சொன்னார், இதில் தான் நீ உலகை காண்கிறாய் என்று. நான் அதை சற்று தயங்கித்தான் வாங்கினேன். அந்த பென்சிலை வாங்க எனது அப்பா காலை உணவை கூட தவிர்த்திருக்கலாம் என்று எனக்கு தெரியும். அந்த சமயம் கூட்டத்தில் மௌனம் காத்திருந்தது. பரிசு பெரியதா சிறியதா என்பது முக்கியமல்ல, அது கொடுத்தவரின் தியாகம்தான் உண்மையான பெருமை. ஒரு பென்சிலில் கூட ஒரு அப்பாவின் அன்பு முழுவதும் அடங்கியுள்ளதை அவன் உணர்கிறான் என்பதே பெரிய பரிசு.